வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம ஆவாரம்பூ ரசம் தான் பார்க்க போகிறோம். இது டயபெட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம். 1/4 கப்பு துவரம்பருப்பு இது மாதிரி எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நான் 2 ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வேகட்டும். மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை குறப்பாக நல்லா அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு ஆவாரம் பூவையும் நல்லா அலசி இதுமாரி எடுத்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி போதும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குக்கரில் 2 விசில் வந்தாச்சு. இதையும் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், பட்டை மிளகா தாளித்த உடனே இதுமாரி இதில் ஆட் பண்ணிவிட்டு கடைசி நிறுத்தும் போது மிளகு, சீரகத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடைசியாக தான் ஆவாரம் பூவும் இல்லை நம்ம சேர்த்துக்கணும்.